ஹலோ. உங்களை பார்க்க அறிவு சார் வந்திருக்காரு. அறிவா? ஆமாம் சார். அவர் எதுக்கு இங்கே வந்தார்? தெரியல சார், ஏதோ அர்ஜென்ட்டாக உங்களை பார்க்கணுமா? உள்ள அனுப்பவா சார்? சரி, வர சொல்லுங்க. ஓகே சார். அறிவு அங்கிள் ஏன் திடீர்னு நம்மளை பார்க்க ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு? என்ன விஷயமா வந்திருக்கீங்க சொல்லுங்க. சந்தோஷ், உங்ககிட்ட மனசை விட்டு பேசிட்டு போலான்னு வந்தேன். என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் நீங்க யாரோ நான் யாரோன்னு ஆயிடுச்சுல. சந்தோஷ், நீ இன்னும் பழசை எதுவும் மறக்கலன்னு நினைக்கிறேன். எப்படி மறக்க முடியும்? என்னை மன்னிச்சிரு சந்தோஷ். இப்போ நான் பழைய அறிவு இல்லை, நான் திருந்திட்டேன். தயவு செஞ்சு என்னை எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்காத. நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் இப்போ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு மேலே கஷ்டத்தை தாங்குற தெம்பு என் மனசில் இல்லை சந்தோஷ். நான் இப்போ கூட உன்னை பார்த்து நான் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன் சந்தோஷ். அதனால தான் கம்பெனிக்கு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். தயவு செஞ்சு நான் செஞ்ச எல்லா தப்பையும் மறந்து என்னை மன்னிச்சிரு சந்தோஷ். வேணும்னா உன் காலில் கூட விழுறேன் சந்தோஷ். என்ன அங்கிள், ஏன் காலில் விழுந்துட்டு இருக்கீங்க? இப்படிலாம் பண்ணாதீங்க அங்கிள். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சிரு சந்தோஷ். அழாதீங்க அங்கிள், ப்ளீஸ். கண்ணை தொடங்க, உட்காருங்க ப்ளீஸ். உனக்கே தெரியும் சந்தோஷ், அப்பெல்லாம் வசதி வாய்ப்போடு சுத்திட்டு இருந்தேன். ஆனா இப்போ ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற சந்தோஷ். நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ண கோயில் கோலன்னு சுத்திட்டு இருக்க சந்தோஷ். வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. சந்தியா ஆண்டி எப்படி இருக்காங்க? ஏதோ இருக்கா. உத்தியோகத்தில் இல்லாத புருஷனுக்கு வீட்லயும் மதிப்பு இருக்காது, வெளியிலயும் மதிப்பு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதான் இப்ப என்னுடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு சந்தோஷ். ரொம்ப வேதனையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததால எல்லாருமே என்ன ஒதுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்படியே வேலை கிடைச்சாலும் நான் வேலைக்கு சேர்ந்து 2-3 நாள்ல நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்து என்னை வேலையை விட்டு தூக்கிடுறானுங்க. வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா இருக்கு சந்தோஷ். நான் உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு ஃபில் பண்ணி தரேன். அதை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் ஏதாவது ரன் பண்ணிக்கோங்க. வேணாம் சந்தோஷ், தயவு செஞ்சு வேணாம். நீ எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்க. இதுக்கப்புறம் உன்கிட்ட பணம் வாங்க எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு சந்தோஷ். எனக்கு பணம் எதுவும் வேணாம். நீ எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சா உன் கம்பெனியில் ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடு. ஏன்னா உழைச்சி சாப்பிட்டாதான் என் உடம்புல ஒட்டும். யோசிக்காத சந்தோஷ், எனக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து நான் வாழறதுக்கு புது வாழ்க்கையை கொடு. நீயும் எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டனா எனக்கு சாவறதை தவிர வேற வழியே இல்லை சந்தோஷ். நான் இவ்வளவு சொல்லியும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரல. அப்படி இல்லை. இல்ல சந்தோஷ், நீ ஏன் தயங்குறன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் இப்ப பழைய அறிவு இல்ல, அந்த அறிவு எப்பயோ செத்து போயிட்டான். இப்போ உன் முன்னாடி நிக்கிறது வெறும் செத்த போனதான் சந்தோஷ். இப்ப என் மனசுல உண்மையை தவிர வேற எதுவுமே இல்ல. பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இல்ல சந்தோஷ், உனக்கு என் மேல சந்தேகமா இருந்ததுன்னா நீ எனக்கு வேலை தர வேணாம். உன்னை பார்த்து பேசுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வரேன் சந்தோஷ். அங்கிள், இனிமேல் நீங்கள் இந்த ஆஃபீஸ்க்கு ரெகுலராக வரலாம். இந்த ஆஃபீஸில் நீங்கள் முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்களோ அதை அப்படி உங்களுக்கு திருப்பி தரேன். உண்மையிலே உனக்கு ரொம்ப பெரிய மனசு சந்தோஷ். நீ பெரிய மனுஷன்றத மறுபடியும் நிரூபிச்சிட்ட. உங்கள் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை. ஒவ்வொரு மனுஷனும் நல்லவனாவோ இல்லை கெட்டவனாவோ மாறுறது அவனோட சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்தது தான். நீங்கள் என்னை சின்ன வயசுலேருந்தே வளர்த்தவர். உங்கள் மேலே எனக்கு எப்போவுமே ஒரு மரியாதை இருக்கு.
நான் எப்பவுமே எனக்கு எல்லா உறவுமே வேணும் தான் நினப்பேன். நீங்கள் முன்னாடியே வந்து என்கிட்ட மனசு விட்டு பேசியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நீங்கள் நடுவில் ஒரு தடவை என்னை பார்த்தப்ப கூட மாயாவுக்காக என்கிட்ட சண்டை போட்டு போனீங்க. அதனால தான் நானும் உங்ககிட்ட கோவமாக பேசினேன். அதுக்காக நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, என்ன என்ன சந்தோஷ், நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்குற? நீ அப்போ செஞ்சது கரெக்டு தான். நான் தான் அன்னைக்கு முட்டாள்தனமா உன்கிட்ட நடந்துக்கிட்டேன். நான் அவ்வளோ மோசமா உன்கிட்ட நடந்த போதும் நீ என்னை மன்னிச்சு எனக்கு திரும்பவும் வேலை கொடுத்துருக்க. உண்மையிலே உனக்கு ரொம்ப பெரிய மனசு சந்தோஷ். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள். நாளைக்கே வேலையில் ஜாயின் பண்ணிடுங்க. ரொம்ப நன்றி சந்தோஷ். இந்த உதவியை என் வாழ்நாள்ல மறக்கவே மாட்டேன். என்ன அங்கிள், எனக்கு போய் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஹலோ. சொல்லுங்க. இல்லையே, நான் அதை போஸ்ட்பான் பண்ணிட்டேனே. சந்தோஷ், என்னோட நடிப்பை நீ மறுபடியும் நம்பிட்டல. இனிமே தான் உனக்கு கெட்ட நேரம் ஆர்வமாயிடுச்சு. என் மனசில் விஷத்தோட பாம்பு மாதிரி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு நான் நினச்ச மாதிரியே எல்லாரையும் ஆட்டி வைக்க போகிறேன். ஐயோ தீபா, ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற? அவ்வளவுதாம்மா, முடிஞ்சிருச்சுமா. தீபா, பிரியா குணமாகணுங்கிறதுக்காக நீ செய்யற ஒவ்வொரு விஷயமும் ஒர்க் அவுட் ஆகுது. இந்த பிளானுக்கு அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியலையேடி. மா, நம்ம டாக்டர் சொன்னபடிதான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நிச்சயமா நல்லபடியா நடக்கும்மா. நீங்க கவலைப்படாதீங்க. அஞ்சலி, என்னம்மா நீங்க காமெடி பீஸ் மாதிரி இருக்கீங்க? சரி வா, ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு. வா. அம்மா, நான் ஸ்கூலுக்கு அப்பவே ரெடி ஆயிட்டேம்மா. இல்ல இல்ல, இப்படி ரெடி ஆக கூடாது. வா, உன்னை நான் ரெடி பண்ணி விடுறேன். வா. உட்காரு. அம்மா, அதெல்லாம் எடுங்கம்மா. இந்தா. அம்மா, என்னம்மா பண்ண போறீங்க? இரு, நான் சொல்றேன். அம்மா, என்னம்மா பண்றீங்க? சொல்றேன் அஞ்சலி. ஸ்கூலுக்கு இப்படி எல்லாம் போட்டுட்டு போக கூடாதுமா. அம்மாக்கு எல்லாம் தெரியும்டா. அம்மா, என்னம்மா பண்றீங்க? பிரியா மம்மி பண்ண மாதிரியே பண்ணிட்டு இருக்கீங்க. பிரியா மம்மிக்காக அம்மா உன்னை பண்ண போறேன். அதுக்காக தான்டா. சரியா? நீ ஸ்கூலுக்கு போகும்போது இதெல்லாம் அழிச்சிட்டு பாப்பாவை நல்லா அழகா அனுப்பி விடுறேன். சரியா? அம்மா, ஸ்கூலுக்கு போகணுமா? பிரியா மம்மிக்கு உடம்பு சரியில்லைல்ல, அவங்க நல்லா ஆகணும்ல, அதுக்காக இப்போ நான் சொல்ற மாதிரி போய் பிரியா மம்மி கிட்ட நீ சொல்லணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். ஓகேவா? வா வா. அஞ்சலி, நான் சொன்ன மாதிரியே சொல்லணும். சரியா? போ. மம்மி, ஏன் மம்மி சிரிக்கிறீங்க? பின்ன பவன் மாதிரி இருக்கு. நீயே மேக்கப் பண்ணிக்கிட்டியா? நான் தான் செஞ்சேன்னு சொல்லு. நான் மேக்கப் போடல மம்மி. தீபா அம்மா தான் எனக்கு இப்படி பண்ணி விட்டாங்க. தீபாவா? ஸ்கூல் போற உனக்கு ஏன் இப்படி மேக்கப் போட்டு விட்டா? அவளுக்கு அறிவே இல்லையா? தீபா, ஏய் தீபா, இங்க வா. என்னது இது? எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்காங்க. லூஸ் ஆயிட்டாங்களோ?
என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? எதுக்கு இப்படி அசிங்கமா வந்து நிக்கிறீங்க? குழந்தைய இப்படி அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்க. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடி பண்ண. ஸ்கூலுக்கு போகும்போது இப்படிதான் ரெடி பண்ணுவாங்களா? பாரு, குழந்தை ஜோக்கர் மாதிரி இருக்கா. இவள போய் இப்படி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்க. இவ எப்படி ஸ்கூலுக்கு போவா? வேற எப்படி ரெடி பண்ணணும்? அம்மா, உங்களுக்குமா அறிவில்ல? ஏய், இது நல்லதாண்டி இருக்கு. இது நல்லா இருக்கா? உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஆயிடுச்சா? காவியா இப்படியே ஸ்கூலுக்கு போனா மத்த பசங்க எல்லாம் இவள கிண்டல் பண்ண மாட்டாங்க. இவ எப்படி ஸ்கூலுக்கு போவா? பரவாயில்லையே, பிரியா மேல அஞ்சலி அன்பு காட்ட அவளுக்கு வார்த்தையெல்லாம் சீரா வருது. அவளுக்கும் குணமாகிற மாதிரி தான் தெரியுது. கடவுளே, எப்படியாவது என் பிரியா என் பழைய பிரியாவா மாறணும். இப்படிதான் மேக்கப் போட்டு விடுவீங்களா? முகத்துல இவ்ளோ பவுடர் பூசி, ஐயோ இவ்ளோ லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு கண்ணுக்கு இவ்ளோ மை பூசி வச்சிருக்கீங்க. கேவலமா இருக்கு. இல்லையே, இது இவளுக்கு அழகா தானே இருக்கு. ஐயோ 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 ஐயோ, இதெல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களா? ஸ்கூலுக்கு போகும்போது காவியா எவ்வளவு அழகா இருக்கணும். ஸ்கூல் யூனிஃபார்ம் மட்டும் நீட்டா இருக்கு, ஆனா முகம் அசிங்கமா இருக்கு. தீபா, ஆச்சரியமா இருக்குடி. அன்னைக்கு இவ தானே முகத்தை இப்படி பண்ணிவிட்டா. இப்ப இவளே இது அசிங்கம்னு சொல்றா. ஆமாமா, இப்பதான் அவங்களுக்கு ஆழ் மனசுல இருக்கிற விஷயம் எல்லாம் வெளியே வருது. வா காவியா, உட்காரு. உன்னை இந்த மாதிரி பண்ணாங்கன்னா மம்மி கிட்ட வந்து சொல்லு. மம்மி பாத்துக்கிறேன், சரியா? ஏய், சீப்பேடு. பாத்தியா இப்ப எப்படி இருக்கான்னு? நல்லா இருக்கா பிரியா? அப்படியே நீ அவ்வளவு கேவலமா ரெடி பண்ணி வச்ச. இப்படிதான் ரெடி பண்ணணும் இனிமே, தெரிஞ்சுதா? காவியா, இனிமே நீ ரெடி ஆகணும்னா மம்மி கிட்ட வா. மம்மி உன்னை இந்த மாதிரி அழகா ரெடி பண்ணி விடுற, சரியா? போலாம். அழகா இருக்குல்ல? ஏய் நில்லுங்க, எங்க போறீங்க? எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் எப்படி பஃபூன் மாதிரி நிக்கிறீங்க? ஏதாவது நாடகத்துல நடிக்க போறீங்களா? போங்க, போய் இந்த மேக்கப்பை ரிமூவ் பண்ணுங்க. போங்க போங்க, தலையில எண்ணெய் வச்சு சீவுங்க. மா, என்னம்மா? தீபா, நீ சொன்ன மாதிரியே பிரியா கிட்ட நல்ல மாறுதல் தெரியுதுடி. உன்னோட குழந்தைய துணிச்சலா பிரியா கிட்ட அனுப்பி அவளை குணமாக்க ட்ரை பண்றதுக்கு ரொம்ப நன்றி தீபா. எங்க குடும்பமே உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. மா, பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்கம்மா. பிரியா முதல்ல நல்லபடியா குணமாகணும். அதுக்காக என்னால முடிஞ்ச உதவியை தான் நான் செய்யறேன், அவ்வளவுதான்மா. அதுக்காக எனக்கு நன்றி எல்லாம் சொல்லி என்னை அந்நியப்படுத்தாதீங்க. சீக்கிரம் வாங்க, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. பாட்டி, ஏன் அஞ்சமும் தானே கேட்டேன், நீ வந்து கொடுக்குற? என்ன ஐஸ் வைக்கிறியா? நான் ஏன்டா ஐஸ் வைக்கணும்? உன் ஐஸ்ல கண்ணீர் வரக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் பண்றேன். பாட்டி, என்னாச்சு உனக்கு? எதுக்குமா உன்னை பேசுற? பொடி வச்சு பேசுற? வாட் இஸ் தி மேட்டர்? நான் பொடியும் வச்சு பேசல, வெடியும் வச்சு பேசல, உண்மையை தான்டா சொல்றேன். எது உண்மையா?
நீ அஞ்சம்மா அஞ்சம்மான்னு வார்த்தைக்கு வார்த்தை வாய் நிறைய கூப்பிடுறியே, அந்த அஞ்சம்மாவுக்கு ஒரு பாப்பா வரப்போகுது. இப்பவே அஞ்சம்மா அஞ்சம்மான்னு 10 வாட்டி கூப்பிட்டோம், அவ உன்னை மதிக்கவே இல்ல. நாளைக்கே அவ குழந்தை வந்துட்டா சுத்தமா உன்னை கண்டுக்கவே மாட்டா. பாட்டி என்ன சொல்ற? ஆமாண்டா, எப்பவுமே அவங்க பெத்த குழந்தை மேலதான் அம்மாவுக்கு பாசம் இருக்கும். உன்னை அவ கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்க போறா பாரு. அதனாலதான் நீ அஞ்சம்மா அஞ்சம்மான்னு உருகிக்கிட்டு இருக்காதன்னு சொல்றேன். அப்புறம் அவ உன்னை ஏமாத்தனா நீ எங்கிடுவடா சொல்லும். நிஜமா பாட்டி சொல்ற? ஆனா அஞ்சமான் குரல் கொடுத்தா அஞ்சமானுக்காக உயிரை கொடுக்குமே. அதெல்லாம் போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். இப்பெல்லாம் அதெல்லாம் நடக்காதுடா. வா சட்டை போட்டுக்கோ வா. அஸ்வந்த், ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டியா? போங்க அஞ்சம்மா, நான் எவ்வளோ நேரமா உங்களுக்கு கூப்பிட்டு இருந்தேன். எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுல்ல. சாரிடா, நான் கிச்சன்ல வேலையா இருந்தேனா, அதான் நீ கூப்பிட்டது எனக்கு கேட்கல. அஸ்வந்த், இதெல்லாம் கேட்டு நீ ஏமாந்துடாதடா. எல்லாம் வெறும் நாடகம். இந்த வீடே அதிர்ற மாதிரி நீ அஞ்சம்மா அஞ்சம்மான்னு கூப்பிட்ட, அது இவங்களுக்கு கேட்கலையாம். அவ வரப்போற அவளோட குழந்தைய நினைச்சு கனவு காண ஆரம்பிச்சுட்டாடா. அதான் நீ கூப்பிட்டது அவளுக்கு கேட்கல. அம்மா, குழந்தைகிட்ட இப்படிலாம் பேசாதீங்க. குழந்தையோட மனநல பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்கும். அதானே இயல்பு. உங்களுக்கு தெரியாதா? நான் உண்மையை தானே சொல்லிட்டு இருக்கேன். இப்பவே உண்மையை சொல்றது நல்லது. ஏன் உனக்கு குழந்தை ஆசை வரல? அந்த குழந்தை ஆசை வராம தான் குழந்தை கிடைக்கணும்னு கோவில்ல போய் தீச்சட்டி தூக்குனியா? அன்னைக்கு கூட சந்தோஷ் கிட்ட குழந்தைய தேடணும் நீ சொல்லல? ஏங்க, பெத்த குழந்தை தொலைஞ்சு போச்சுன்னா எந்த தாயா இருந்தாலும் தேடதான் செய்வாங்க. அதை தான் என் பொண்ணும் செஞ்சா. அதுக்காக இந்த சின்ன குழந்தைகிட்ட ஏன் இல்லாதும் பொல்லாதெல்லாம் பேசுறீங்க? எம்மாடி, நீ வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்துடாத. உனக்கும் எனக்கும் பேச்சு இல்ல. நான் என் பேரங்கிட்ட தான் பேசினேன். பாட்டி, எதுக்கு நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? டேய், நான் எங்கடா சண்டை போட்டேன்? இவளும் இவங்க அம்மாவும் தான் என்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. அஞ்சம்மா, நீங்க சொல்லுங்க, உங்க பாப்பா வந்துட்டா எனக்கு கண்டுக்க மாட்டீங்களா? என்ன அஸ்வந்த் இப்படி கேக்குற? நீதாண்டா என்னோட முதல் குழந்தை. நல்லா இருக்குதே உன் கதை. என் பொண்ணு 10 மாசம் சுமந்து அழகா ஒரு புள்ளைய பெத்தெடுப்பான். அவனை ஆசையா வளர்த்து ஸ்கூலுக்கு அனுப்புனா ஸ்கூல்ல ஆயாவா வேலை பார்த்த நீ அவனோட அம்மாவாயிடுவியா? அஸ்வந்த், 1000 தான் இருந்தாலும் பெத்த அம்மா தான் அம்மா. ஸ்கூல் ஆயாலாம் அம்மாவாக முடியாதுடா. பாட்டி, அப்படியே சொல்லாத. அஞ்சம்மா என்னோட பெரியம்மா. ஆமா, பெரிய பெரியம்மா. நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நான் அஸ்வந்தோட பெரியமா தானே. பெரியம்மானா அன்பா பாத்துக்கணும். ஆனா உனக்கு தான் உன் குழந்தைய தேடவே நேரம் பத்தலையே. நாளைக்கு உன் குழந்தை வந்துட்டா அதை தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சுவ, பாராட்டுவ, சீராட்டுவ, சோறுட்டுவ. அதை பார்த்து இவன் ஏங்கி போகணுமா? பாசம் வச்சுட்டா குழந்தைங்க மனசெல்லாம் மாத்த முடியாது. அதனாலதான் இப்பவே உண்மையை சொல்லி இவனுக்கு புரிய வைக்கிறேன். ஏய், என்னடி இதெல்லாம்? ஆமா ஆமா, நீ ஏன் அழுவுற? நேரா போய் சந்தோஷ் கிட்ட மூட்டி விட்டுரு. மாயாவியும் அவங்க அம்மாவையும் வீட்டை விட்டு வெளியில விரட்டிடுன்னு சொல்லிடு. ஏய், நீ எங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து தாண்டி கலகமே பிறந்தது. பாட்டி, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. அஞ்சம்மா, நீ உங்களோட வாயில சொல்லுங்க, பாப்பா வந்தா என்ன மறந்துடுவீங்களா? என்ன மறக்க மாட்டீங்களா? சத்தியமா மறக்க மாட்டேன்டா. பாத்தியா பாட்டி, என்னோட அஞ்சம்மா தான். அவங்களோட பாப்பா வந்தாலும் எனக்கு தான் இந்த வீட்டில் முதல் இடம். என்ன அஞ்சம்மா, நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்டுடா.
என்ன பாட்டி நீ எதுவும் சொல்ல மாட்ற? செல்வியோட குழந்தையே வந்தாலும் நீ தாண்டா என் மூத்த பேரன், உனக்கு தாண்டா முதல் உரிமை. அஸ்வந்த், இவங்கெல்லாம் அரசியல்வாதி மாதிரி வாக்கு கொடுப்பாங்க, ஆனா அதை காப்பாத்த மாட்டாங்க. இதெல்லாம் நம்பி ஏமாந்துடாதடா. பாட்டி இவங்க வாய முடியா? நிஜமா நான் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டேன். நீங்க போய் லஞ்ச் பேக் எடுத்துட்டு வாங்க. சரிடா. அம்மா, நீ போய் உள்ள இருக்க துணியெல்லாம் மடிச்சு வை. சரிடி. டே அஸ்வந்த், அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதடா. அவங்க குழந்தை வந்துட்டான், நீ 2ஆம் பட்சம் ஆயிடுவ. ஆனா நாங்க அப்படி இல்லடா. உன் மேல உண்மையா பாசம் காட்டுறோம். நீ தாண்டா எங்களோட ஒரே வாரிசு. எனக்கு இருக்கிற ஒரே பேரன் நீ மட்டும்தான், புரியுதா? சரி பாட்டி, நீங்க சொல்ற மாதிரியே இனிமே நான் உங்க மேலேயும் அம்மா மேலேயும் பாசமா இருக்கேன். அஞ்சம்மா மேல வெறுப்பை காட்டுறேன். என் செல்லம். ஆ? 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 என்னடா நட்டே உடைய மாட்டேந்து? எப்படி உடையும்? பொய்யா பேசி கொஞ்சிக்கிட்டு இருந்தானா நட்ட உடையாது, ஒரு விரல் தான் உடையும். டேய் என்னடா சொல்ற? நீ சொல்ற எல்லாத்தையும் நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? நான் ஸ்கூல்ல ஔவையார் பத்தி படிக்கும் போது ஃபீல் பண்ணி கண்ணீர் விட்டுருக்கேன். ஏன்னா அவங்க அவ்வளோ நல்ல பாட்டு. நீ மட்டும் ஏன் எப்பவும் இவ்வளோ கெட்ட பாட்டியா இருக்க? 1000 பேர் 1000 சொன்னாலும் அஞ்சம்மா என் பெரியம்மா தான். அஞ்சம்மாவோட பாப்பா வந்தாலும் நானும் அந்த பாப்பாவும் கை கோர்த்து இந்த வீட்டில் நடப்போம். அது யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா நாங்கள் 2 பேருமே சந்தோஷ் அப்பாவோட வாரிசு. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. வா அஞ்சம்மா. வா.